Good evening to all of you. நீ நல்லா இருந்தனா, நீ 4 காசு சம்பாரிச்சனா, நீ உன் குடும்பத்தோட கஷ்டத்தை சரி பண்ணி உன் வாழ்க்கையில அடுத்தவங்க கிட்ட கை ஏந்தாத கடன் வாங்காத ஒரு நிலைக்கு நிக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ முயற்சி. ஒட்டு மொத்தமா நாங்க எடுக்கிற எல்லாரோட முயற்சிக்கும் ஒரே ஒரு காரணம் தான், நீ நாளைக்கு எங்கேயும் போய் கை ஏந்திரக்கூடாது. உணவு வந்து ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, தன்னம்பிக்கைக்காக தான். இங்க உணவு கொடுக்கறது உங்களோட தன்னம்பிக்கையை உயர்த்துறதுக்காக தான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்? யார் ஒருத்தருக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லையோ அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களாம் என்ன டெவலப் பண்ணணும்? செல்ஃப் டிசிப்ளின். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தான் இன்சார்ஜ். இங்க இருக்கிற ஒருத்த ஜெயிச்சாலும் நம்ம எல்லாரும் ஜெயிச்சா மாதிரி, இங்க இருக்கிற ஒருத்தன் தோத்தாலும் நம்ம எல்லாரும் தோத்தா மாதிரி. நீ எப்ப தோத்துறேன்னு நான் நினைப்பேன் அப்படின்னா, எப்ப நீ முயற்சி பண்றதை விட்டுட்டியோ அப்ப நீ தோத்துறேன்னு அர்த்தம். என்ன பொறுத்த இருக்கும் முயற்சியை மட்டும் விட்டுறவே கூடாது. ரன்னிங் ரேஸ்க்கு போற 100 மீட்டர் ரேஸ் 20 மீட்டர்ல கீழே விழுந்து அழுதுட்டே இருந்தனா ஜெயிச்சிருவியா? இல்ல மேட்ச் தான் முடிச்சிருவியா? எழுந்து ஓடணும். எண்டு வரைக்கும் தெரியாது நீ ஜெயிப்பியான்னு தோப்பியான்னு. எண்டு போய் சேர்ந்த பிறகு கூட என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஜெயிச்சிருக்க. எதுல தெரியுமா? உன் விடாமுயற்சியில. நீ விழுந்து ஐயோ அழுது திரும்பி போயிருக்கலாம், ஆனா நீ திரும்பி உன் ரேஸை முடிச்சிருக்க. உன் லைஃபும் அதே மாதிரி தான். பிறந்துட்டோம் எல்லாரும், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டீங்க. இதுல அழுதுலாம் புரண்டெல்லாம் ஒன்னும் ஆக போறது இல்ல. ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு சீரியஸா எடுத்து வாழ்க்கையில முன்னேற போறியா, இல்ல நீயும் ஃபன்னா ஜாலியா இருந்து ரவுண்டா உட்காந்து அங்கங்க தம் அடிக்கிறானுங்க பாரு சில பேரும். இல்ல நீயும் வேலைக்கு போயிட்டு உன் குடும்பத்தை கஷ்டத்தை தீர்க்க போறியா? அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். இப்ப சீரியல் பாக்குறது தப்பு இல்ல, லேடிஸ் சில பேர் சமைக்கிறாங்க. ஆனா நான் என்ன கேட்கறேன், எது ஆக்கப்பூர்வமான லேடிஸ்? குடும்ப கஷ்டத்துல இருக்கு, கணவர் அடிக்கிறாரு, கணவர் திட்டுறாரு, இந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறவங்க லேடிஸா, இல்ல தனக்குன்னு ஒரு கொஞ்சம் காசை சம்பாதிக்கிற அந்த திறனோட அந்த குழந்தைங்களை உயர்த்துறதுக்கு தயாரா இருக்கிற லேடிஸ் தான் சூப்பரா? யார் சூப்பர்? ஃபர்ஸ்ட் ஒன்னா நான் இப்ப சொன்ன செகண்ட் ஒன்னா? ஒரு பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க, திடீர்னு அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, 3 குழந்தை 2 குழந்தை. அந்த குழந்தைய அந்த லேடிஸ் எப்படி வளர்ப்பாங்க? அதே அந்த லேடி படிச்சிருந்துச்சு, ஒரு 12th முடிச்சிருந்துச்சு, பில்லிங் தெரியும், ஏதோ ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸாவது போய் கத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு அந்த கணவர் இறந்துடுறாரு. அந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்கு? திறமை இருக்கு. என்ன இருக்கு? அது என்ன பண்ணும்? எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடும். மாசம் ஒரு 5000 6000 சம்பளம். குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரத்துக்கு அந்த லேடிஸ் கிட்ட காசு இருக்கும். ஆமாவா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், ஆண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா படிக்கணுமோ அதே அளவு பெண்களும் படிக்கணும். நிஜம். எந்த பெண்கள் படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த நாட்டை உயர்த்துற சக்தி அவங்களுக்கு தான் இருக்கு. எங்க அம்மா மாதிரி நீங்க எல்லாருமே. சரியா? இதுக்கு மேல அண்ணன் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எங்க அம்மா வந்து எனக்கு தெய்வம் மாதிரி, நீங்களும் எனக்கு தெய்வம் மாதிரி. புரியுதா புரியலையா? ஒன்னே ஒண்ணுதான், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வைக்கணும், நல்ல விஷயங்களை உள்ள விதைச்சு போடணும், நம்ம தேசத்து மேல என்னைக்குமே மரியாதை வைக்கணும், இந்தியா மேல என்னைக்குமே ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். சரியா? அதே சமயம் நான் ஜெயிச்ச முன்னேற்றி இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவோன்ற நம்பிக்கை உனக்குள்ள விதைச்சுக்கணும். நிறைய பேரு நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்கூல்லாம் நிறுத்தி இனிமேட்டு கொஞ்சம் சான்ஸ் இருந்தா பொழைச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க. இல்லனா ஒரு குடிகாரன் கிட்ட மாட்டிப்பீங்க, இல்ல ஒரு மோசமான ஒரு லேடி கிட்ட மாட்டிப்பீங்க. பாய்ஸ் நல்லா ஜெயிச்சு முன்னேறீங்கன்னா நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழலாம். புரியுதா புரியலையா? நான் அதே மாதிரி யாராவது இங்க வந்து குடிக்கிறீங்கன்னா ஹர்ட் ஆகக்கூடாது. உங்க அப்பாவுக்கு நான் சொல்ல, நாளைக்கு நீங்க ஒரு தப்பான அப்பா வாயிடக்கூடாது, அம்மா வாயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். புரியுதா இல்லையா? சரியான விஷயமா எல்லாத்தையும் எடுத்துக்கணும்.